மனோஜுக்கு வந்து மொத்தமாக தமிழ்நாடோட டீலர்ஷிப்பை கொடுக்குறேன்னு சொன்ன அந்த ஓனர் வந்து கால் பண்ணுறாரு. நான் வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்க்காக புது அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிற ஐடியா வந்திருக்கு எனக்கு. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற 4 ஜோடிகளும் சேர்ந்து ஆக்ட் பண்ணணும் அதில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் சும்மா நடிக்க வேண்டாம், ஒரு ஜோடிக்கும் வந்து 50,000 ரூபாய் நான் தரேன், மொத்தமாக 2 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. சரிங்க சார், நான் வீட்டில் போய் பேசி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டில் போய் எல்லாரையும் ஹாலில் உட்கார வச்சு ஒன்றா சொல்கிறாரு. உடனே விஜயாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்போ நம்மளாம் நடிக்க போகிற மாட்டா டிவியில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல வருவோம் டிவியில், எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷி சார் தான் இந்த மாதிரி நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்காருமா. சந்தோஷி சார் வந்து நமக்கு டீலர்ஷிப் கொடுக்க போறாரு இல்லையா, அதுக்கான புது அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்காரு. அதில் நம்மளையே ஆக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ அது நல்லா இருக்கும், ஹோம்லியா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி 4 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, சரி நடிக்கிறதெல்லாம் சரிதான், அப்போ என்னோட வேலை சவாரி இதெல்லாம் விட்டுட்டு மீனா பூ கட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு நடிக்க வரோம் அப்படின்னா அதுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அதே மாதிரி ஸ்ருதியும் கேட்குறாங்க. ஆமா, நானும் டப்பிங் எல்லாம் விட்டுட்டு நான் வரேன், நீயும் ஹோட்டல் இதுக்கு லீவ் போடணும், நடிக்கிறோம் அப்படின்னா சம்பளம் கொடுக்கணும்ல. அவங்க வந்து வேற ஆளுங்களை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் இது பண்ணுவாங்க. பெருசாக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுக்கலனாலும் ஒரு அளவுக்காக நம்மளுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே இந்த மனோஜ் இருந்துட்டு, நம்மளோட கடையோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிக்கிறதுக்கு நமக்கு காசு கொடுக்கணுமா என்ன? நம்ம கடையோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். உடனே முத்து இருந்துட்டு, ஆமாடா நம்ம கடைன்னு சொல்லு, மற்ற சமயம் உன்னோட பிசினஸ் உன்னோட தான், நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. பாருமா இவன் எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயை துணைக்கு இழுக்கிறாரு மனோஜ். உடனே விஜயா இருந்துட்டு, ஏன் எல்லாரும் சேர்ந்து நடிச்சு கொடுத்தா என்ன வந்துடும், அவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டி தானே உழைக்கிறான், மனோஜ் பெரிய ஆளானா நம்ம எல்லாத்துக்கும் தானே சந்தோஷம், அவன் கடை பெருசாகணும், அவனுக்கு பெரிய டீலர்ஷிப் எல்லாம் கிடைக்குது இல்ல, அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நடிச்சு கொடுக்கறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பறிஞ்சிட்டு பேசுறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, அதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டி, ஆனா நாங்க எங்க வேலையில விட்டுட்டு தானே வந்து நடிக்கிறதுக்கு வரோம், அப்ப இவரு தானே அவங்க கிட்ட பேசி காசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னமா ஸ்ருதி, இவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னு நீயும் இந்த மாதிரி பேசுற, பெரிய டீலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, நம்ம போய் அப்படியெல்லாம் கேட்க முடியுமாமா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் வந்து ஒரு ஜோடிக்கு 50,000 கொடுக்குறேன்னு சொன்ன விஷயத்தை வந்து வீட்லயே சொல்லாம அப்படியே கமுக்கமா அமுக்கிட்டாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, சரி இவனோட வளர்ச்சிக்காக தானே இதெல்லாம் நடக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா நீ சொல்லிட்டேன்னு அப்பீல் நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஓகே தானே மீனா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, டே ரவி பழகுருல நீங்க 2 பேரும் சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. நீங்க சொல்றதுனால நானும் சரின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஷோரூமுக்கு போறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக அங்கே ஆளுங்க வராங்க. அப்போ அந்த ஷோரூமோட ஓனர் மாதிரி அண்ணாமலையும் விஜயாவும் ஷோரூமுக்கு பொருள் வாங்க வரவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி கும்பிட்றாங்க. அப்போ உள்ள பொருள் வாங்க வர ஜோடி மாதிரி முத்து மீனாவும் ஒரு தடவை வராங்க. அதே மாதிரி ரவியும் ஸ்ருதியும் ஒரு மாதிரி வராங்க. அவங்க வர மாதிரியும் இவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியும் அப்படி நடிக்கிறாங்க. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க வந்தவங்க வந்து என்ன நடிக்கிறீங்க, யாருக்குமே ஒழுங்காக நடிக்கவே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உடனே முத்துக்கு வந்து கோவம் வருது. என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு சும்மா நடிச்சு கொடுக்கலான்னு சொல்லி வந்தா நீங்க என்னமோ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாரு. உடனே அந்த அட்வர்டைசிங் டைரக்டர் இருந்துட்டு, என்னது சும்மா நடிக்கிறீங்களா, ஒவ்வொரு ஜோடிக்கும் 50,000 சொல்லி மொத்தமா 2 லட்ச ரூபா வந்து சந்தோஷ் சார் இந்த இதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாருக்கும் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அண்ணாமலையும் அப்படியே ஷாக்கா பாக்குறாரு. விஜயா வாய் பொழந்துட்டு பாக்குறாங்க. அங்கேயே அப்படியே கட்ட ஆனா திரும்ப வீட்டுல எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அந்த மனோஜ் பையன் கை கட்டி நின்றுட்டு இருக்கா. மொத்த குடும்பமும் வந்து அவனை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு சொரக்க போட்டு, என்னடா இது, என்ன பண்ணியிருக்க, நம்ம வீட்டு கடைக்கு வேண்டி எல்லாரும் சும்மா நடிக்க மாட்டீங்களான்னு கேட்டீங்கல்ல, நம்ம வீட்டு கடைக்கு நீ சும்மா நடிக்கணும்னு கேட்டிருந்தாவே நாங்க நடிச்சு கொடுத்துருப்போம். ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிற மனுஷனே நம்மளுக்காக தான் பிசினஸ் கொடுக்குறோங்கிறது இல்லாம ஆளுன்னு 25,000 சொல்லி ஒவ்வொரு ஜோடிக்கு 50,000 மொத்தமா 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை ஆட்டையை போட்டுக்கிட்டு எங்களை எல்லாம் சும்மா வேலை வாங்கியிருக்கிற, உனக்கு எத்தனை ஒரு திமிர் இருக்கணும்டா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதுல வேற ஒருத்தங்க சப்போர்ட் வேற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்து முத்து சொல்றாரு. உடனே விஜயாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. பேசாம அப்படியே வாய் மூடிட்டு இருந்துக்கிறாங்க கப்சிப்புன்னு. அண்ணாமலை அப்படியே திரும்பி முறைக்கிறாரு விஜயாவை. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வேண்டிய அந்த சந்தோஷ் சார் உங்களுக்கு காசு கொடுக்கறத சொல்லியிருக்காருல, அப்ப எதுக்கு நீங்க அப்படி போய் பேசுனீங்க, எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா, அவங்க காசு கொடுக்கல நிஜமா அப்படின்னு சொல்லி நம்பி தானே உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நாங்க வந்தோம். ஒருவேளை நிஜமாவே அவங்க காசு கொடுக்காம இருந்திருந்தா கூட நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். ஆனா காசை வாங்கிட்டு இப்படி எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிறவங்களே ஏமாத்துறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸ்ருதி என்னமா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி விஜயா உடனே பறிஞ்சிட்டு வராங்க. ஆண்டி நீங்க சும்மா இருங்க, உண்மை என்னன்னு தெரியாம நேத்தே நீங்க அவருக்கு பறிஞ்சு பேசுனீங்க, இப்ப நீங்க மூஞ்சி எங்க வச்சுக்குவீங்க, இப்ப வந்து மறுபடியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாருங்க இந்த ஸ்ருதி எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும், என்னத்த பாக்குறது, ஸ்ருதி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, இவனோட வளர்ச்சிக்காகவும் இவனோட பிசினஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக தானே எல்லாரும் சேர்ந்து அந்த பார்ட்டியில வந்து நடிச்சோம். பத்ததுக்கு இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னதுக்கு கூட காசு இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டு போட்டு வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்ன திமிரு இருந்தா அவங்களே வந்து நடிக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க, அவங்கவுங்க ஷேர் அவங்களுக்கு கொடுக்காம அதையும் ஆட்டை போடணும்னு இவன் பார்த்திருக்கான் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே இவன் ஏமாத்திட்டு தெரியுறான்னா அதுல என்ன இருக்குதப்போ, இவனுக்கு வேண்டி நாளைக்கு எந்த ஹெல்ப்பாவது பண்றதுக்கு யாருக்கு மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கிறாரு. உடனே முத்துக்கு கோவம் வந்துருது. நாங்க நடிக்கிறதுக்காக அந்த மனுஷன் கொடுத்த காசு வந்து எனக்கு இப்பவே வேணும், அவங்கவுங்க காசு அவங்கவுங்களுக்கு இப்பவே வெய்ய அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணேன், இதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதை கேட்டோன்னே முத்துக்கு கோவம் வருது. நீ என்னடா செலவு பண்ண, நீ என்ன செலவு பண்ணியிருந்தாலும் அது உன்னோட கடைக்காக உன்னோட இதுக்காக மட்டும் தான் நீ செலவு பண்ணியிருக்க, எங்களுக்கு நாங்கள் நடிச்ச காசு முழுசா வேணும். என்னடா சொல்ற ரவி, அப்படி இப்போ இவன் கொடுக்குறான் அப்படின்னா நாளை மினி உனக்கு ஏதாவது செய்யணும், இல்லைன்னா இவன் என்ன ஹெல்ப் கேட்டாலும் இனிமேல் செய்யக்கூடாது, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நீ என்னமோ பண்ணிக்கூடா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரவி இருந்துட்டு ஆமா முத்து சொல்றது கரெக்ட் தான், நானும் இனிமே வந்து எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு நீங்களே பண்றேன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு என்னமா ரோஹிணி இந்த விஷயமெல்லாம் உனக்கும் தெரியுமா, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல மாமா எனக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே நைஸா பேசுறாங்க இவங்க. உடனே முத்துக்கு வந்து கோவம் வந்துருது. ஆமா அவன் பார்லர் அம்மாக்கு தெரியாம பாத்ரூம் கூட போக மாட்டான், இவங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்ததாக்கும், இதை வேற நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முத்து என்ன இப்படி பேசுறீங்க, அவர் என்கிட்ட சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பித்தலாட்டம் பேசுறாங்க ரோஹிணி. சரி தெரியாட்டி பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சிருச்சுல, நீங்க நேர்மையானவங்களா இருந்தா அவங்ககிட்ட இருந்து எங்களோட பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. நீ பேசாம மீனா, நீ வந்து உனக்கு ஒரு நாளைக்கு 1000-1500 ரூபா வரும் அந்த பூக்கட்டுற வேலையை, அதையும் விட்டு போட்டு நீ வந்திருக்கேன், நானும் என் கார் சவாரி விட்டு போட்டு வந்திருக்கேன், ரவியும் ஹோட்டலுக்கு போகாம வந்திருக்கான், பலகூரிலும் டப்பிங்கு போகாம வந்திருக்கு, நமக்கெல்லாம் வேலை இல்லையா, அப்பாவும் வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுப்பாரு, அப்பாவையும் இழுத்துட்டு போயிருக்காங்க, இத்தனை வேலை நடந்திருக்குது, அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனோட நல்லதுக்காக பாடுபடுவோம், ஆனால் இவன் வந்து நம்மளை காலம்புற ஏமாத்திட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு டே மனோஜ் ஒழுங்கு மரியாதை அவங்களுக்கு சேர வேண்டிய காசை போய் எடுத்துட்டு வந்து கொடு, இல்லைன்னா இவங்க சொல்ற மாதிரி நாளைக்கு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்களே பண்ணா கூட நான் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பணத்தோட பேராசை எப்பதான் தீரும்னு தெரியல, எப்ப பாரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.